500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பின் மூலம் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்டிருப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திருமாவளவன் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இவர்கள் இருவரது வாத பிரதிவாதங்களுக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் ஆகியோர் தெரிவித்துள்ள கருத்துக்களையும் பார்க்கலாம். இவர்கள் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக பொருளாதார அவசர நிலை, மற்ற அவசர நிலையை பற்றி இன்று பேசுகிறார். அந்த அவசர நிலையை கொண்டு வந்த காங்கிரஸ் கூட்டத்தில் சென்று இலங்கை தமிழர்களை சுட்டுக் கொண்டதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று ராகுல் பிரதமராக வேண்டும் என்று திருமாவளவன் நினைக்கிறார். இதையெல்லாம் திருமாவளவன் மனசாட்சிக்கே தெரியும். நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதில் நேர்மையாக வாழ்க்கை நடத்துபவர்களும் நேர்மையாக கட்சி நடத்துபவர்களும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதாவின் தலைவர் என்கிற முறையில் அவர் கட்சிக்கு நேர்மையாக செயல்படுகிறார். ஆகவே அவருடைய கண்டனத்தை வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி பிரதமர் மோடி அவர்களின் நடவடிக்கைகள் காங்கிரசுக்கு வழிவிடுவதாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறேனே தவிர இதில் திரித்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை. விசா சட்டத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி அதை மறந்துட்டு பிஜேபி காலத்தில் விசா வரப்போகுது அப்படின்னு அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி கடந்த 10 நாட்களாக மக்கள் மிசா காலத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவருக்கும் தெரியும். அவரும் சிரமப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அண்ணன் திருமாவளவனுடைய பார்வை வேற மாதிரியா போயாச்சுன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல பேருடைய பார்வைகள் பலவிதமா போயிட்டு இருக்குது. காங்கிரஸை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவருடைய சிந்தனையில் ஏதோ குழப்பம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மோடி அவர்களே இப்போது திரு ராகுல் காந்தி அவர்கள் வருங்காலத்திலே தேர்தல் வருகிற போது பிரதமராகுவதற்கான வாய்ப்பை பல்வேறு தவறுகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது, மோடி செய்து கொண்டிருக்கிறார். அதனாலே அதற்கான பிரகாசமான வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இப்படி பேசினார். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? அவர் பேசியது அவருடைய கருத்து. இன்றைக்கு நாட்டில் இருக்கிற நிலைமைகள், எதிர்காலத்தில் என்ன வர இருக்கிறதோ அதை அவர் சுட்டிக்காட்டினார். அதற்காக அவர் மேலே கோபித்து கொண்டு ஏன் இப்படி பாஜகவை சார்ந்தவர்கள் சகோதரர் திருமாவளவன் மீது இப்படி பாய்ந்து தாக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.